ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CE 3491 ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இந்த சப்ஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ CE 3491 பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சிலபஸ். சரியா? ஸோ நாம் ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கு சில வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். சிலபஸில் பெரிய லெவலில் சேஞ்ச் இருக்காது. டாபிக்ஸ் மட்டும் மாறி இருக்கும், அவ்வளோதான். தவிர மற்றபடி சிலபஸ் சேம் சிலபஸ் தான். ஸோ நம்ம கொடுத்த அந்த வீடியோஸே நம்ம மெக்கானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா CE 3491 போட்டு ஒரு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். மெக்கானிக்கலுக்கு தனியாக யூனிட் வைஸ் ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ மெக்கானிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தனியாக CE 3491 ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதில் யூனிட் வைஸ் அந்த லிங்க் கிளிக் பண்ணால் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படியே யூனிட்டும் தனித்தனியாக வந்துடும். அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணி கொடுப்பேன். ஸோ தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், இது CE 3491 ஃபஸ்ட் யூனிட் நேம் பாருங்கள், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்ட் டிஃபார்மேஷன் ஆஃப் சாலிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சிவிலில் பார்க்கலாம். சிவில் சிலபஸ் CE 3402. இதில் ஃபஸ்ட் யூனிட் பாருங்கள், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் செஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நேம்லாம் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிஜிட் அண்ட் டிஃபார்மபிள் சாலிட்ஸ், டென்ஷன், compression and shear stresses. ஓகேவா? டிஃபார்மேஷன் ஆஃப் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பார்ஸ், சிம்பிள் பார்ஸ், காம்பவுண்ட் பார்ஸ், தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் இன்க்ளைன்டு பிளேன்ஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன், மோர் சர்க்கிள் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? சிவிலில் பாருங்கள், ஸ்ட்ரெஸ் இன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் பார்ஸ். ஓகேவா? இது நமக்கு ரெண்டு பேரும் காமன் தான். அது தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் காமன், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் நமக்கு காமன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிவில் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க. தின் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷெல்ஸ் இது எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்க. உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு வராது, வரும். அது லாஸ்ட் யூனிட்டில் வரும். பாருங்கள் மெக்கானிக்கல் சிலபஸில் பாருங்கள், இதற்கு பாருங்கள், தின் சிலிண்ட்ரிக்கா ஸ்பெரிக்கல் ஷெல்ஸு 5th யூனிட்டில் போயிடுச்சு. ஸோ சிவிலில் ஃபஸ்ட் யூனிட்லேயே படிக்கிற டாபிக் உங்களுக்கு லாஸ்ட் யூனிட் 5th யூனிட்டுக்கு போயிடுச்சு மெக்கானிக்கலுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சிலபஸ் எல்லாம் சேம் தான், டாபிக்ஸ் மட்டும் மாறி வந்துருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா தனி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ மெக்கானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் CE 3491 அந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின். இது நமக்கு காமன் தான். மோர் சர்க்கிள் இதுவும் நமக்கு காமன் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸ் காமனாக இருக்கும். ஸோ நான் தான் அதை காமிச்சேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.